வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் புதிதாக அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் தனது கட்சிக்கான சின்னத்தை கேட்டு கடிதத்தையும் கொடுத்துள்ளார். நண்பர்களே, நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவுகளை தாருங்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பதை தொடங்கி தற்பொழுது வருகின்ற சட்டசபை தேர்தலை போட்டியிடுவதற்கு தயாராகிவிட்டார். மேலும் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் அதிமுக தோல்வியை பெறுவதற்கும் அதற்கு எடப்பாடி தான் காரணம், ஒற்றுமையாக இருப்பதற்கு பல வழிகளில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியிடம் இறங்கி வந்த போதிலும் கூட எடப்பாடி தனது பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடி தினகரனையும் அதிமுகவில் இணைக்க முடியாது. அதிமுக தேர்தலில் தோல்வியடைந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் இவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்பதை தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் உடன் சசிகலா அவர்கள் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கும் கூட்டணியை உறுதி செய்வதற்கும் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையையும் நடத்த உள்ளனர். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக தங்களது சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்பதை உறுதியாக இருக்கிறார். இதனால் தேர்தல் ஆணையத்திடம் பலா சின்னத்தையே கேட்டுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பலா சின்னத்தில்தான் அவர் 2வது இடம் பெற்றார். சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்றார். அதிமுகவே 3வது இடம் என்றால் ஓபிஎஸ்ஸிற்கு அதிமுகவின் தொண்டர்கள் கொடுத்த ஆதரவுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தனது கட்சிக்கு பலா சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கொடுத்தது போல் தாவேகாவிற்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. அதேபோல் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த கடிதத்திற்கு இன்னும் தகவல்கள் தெரியவில்லை. பலா சின்னம் கொடுக்கப்படுமா அல்லது வேறு புதிய சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பது தேர்தலுக்கு முன்பாக தெரிந்துவிடும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்கக்கூடியது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக தோல்வியடைவது சரியா என்று கேட்டால், அதிமுகவே தற்பொழுது தலைமை வகித்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியை பெறுகிறதை தவிர ஓபிஎஸ்ஸால் அதிமுக தோல்வி அடையாது.